الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கணியத்துக்குரிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் மேலைக்காவை கிளை ஒன்றின் சார்பாக இந்த தர்பிய நிகழ்ச்சியை அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த சத்திய கொள்கையை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும், அனைத்து நபர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் ஓரிரு கொள்கையின் அடிப்படையில் அமைத்து கொண்டு மறுமையில் வெற்றி பெற வேண்டும், நரகத்திலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய சக்திக்கு உட்பட்டு இந்த தர்பிய நிகழ்ச்சியை கிளை ஒன்றின் சார்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம், நாம் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்மளால் முடிந்த அளவிற்கு நன்மைகளை செய்து தீமைகளை விட்டும் விலகியிருந்து இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பத்தில் அற்பமாக இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை விரும்பாமல் தன்னுடைய மறுமை வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு நிகழ்வுகளை கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்துள்ளார். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இறைவன் ஒரு விஷயத்தை சொல்வதற்காக மனிதனுக்கு ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு செய்தியை சொல்லுகின்றான், சத்தியமிட்டு சொல்லுகின்றான், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், கைசேதம் அடைந்தவராக இருக்கிறார்கள். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், அனைத்து நபர்களும் நஷ்டவாளி, கைசேதம் அடையக்கூடியவர்கள், நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு இறைவன் குறிப்பிட்டு சொல்கிறான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், யாரெல்லாம் இவ்வுலகத்தில் வாழும் பொழுது ஒரே இறைவனாய் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை மட்டும் நம்பி அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இந்த ஏகத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்களும், அந்த ஏகத்து கொள்கையை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் நல்ல அமல்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்களை தவிர. இறைவன் சொல்லக்கூடியது என்ன? மறுமையில் யார் வெற்றி பெறக்கூடியவராக இருப்பார்கள், யார் நரகத்துக்கு நுழையக்கூடியவராக இருப்பார் என்பதை இறைவன் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வை நம்பி நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள், நன்மையான விஷயங்களில் தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடியவர்தான் மறுமை நாளில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ்வை நம்பாமல் நன்மைகளை செய்யாமல் யாரெல்லாம் இருக்கக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் நஷ்டத்தை அடைவார் என்பதை இறைவன் அந்த செய்தியை நமக்கு சொல்கிறான். நாம் நம்மளால் முடிந்த அளவிற்கு நன்மைகள் செய்ய வேண்டும், நன்மையான காரியங்களில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த நல்லொழுக்க தர்பிய நிகழ்ச்சியை கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள். நன்மையுடைய முக்கியத்துவத்தை எப்பொழுது நாம் உணர்வோம் என்று தெரியுமா? உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது, திடகாத்தமாக இருக்கும் பொழுது, வலிமையாக இருக்கும் பொழுது,
பொருளாதாரம் நிறைந்திருக்கும் பொழுது நன்மையுடைய விஷயங்களை நாம் உணர மாட்டோம். அதை அலட்சியமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியவராக இருக்கும். நன்மையுடைய முக்கியத்துவத்தை எப்பொழுது உணர்வோம் என்பதை இறைவன் நமக்கு சொல்லுகின்றான். ஹத்தா இதா ஜ அஹதத்துல் மௌத், அனைத்து நபர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். யாராவது ஒருவர் நான் மரணிக்க மாட்டேன், உலகம் அழிக்கப்படுகின்ற வரை நான் உயிரோடு இருப்பேன் என்று யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? இல்லை. எல்லா நபர்களும் மரணத்தை தழுவக்கூடியவர்கள். அது இறைவன் சொல்லுகிறார், ஹத்தா இதா ஜ அஹதத்துல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் பொழுது, மரண தருவாய் வரும் பொழுது, உங்களுடைய உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றும் பொழுது, அதை எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவானா, கால ரப்பி இர்ஜோனி, என்னுடைய இறைவா என்னை மறுபடியும் நீ உலகத்துக்கு அனுப்பு. உலகத்தில் ஆடம்பரமாக வாழ்ந்து நன்மைகளை செய்யாமல், நற்காரியங்களில் ஈடுபடாமல், தீமைகளை செய்து அலட்சியமாக இருந்து வணக்க வழிபாடுகளை விட்டுவிட்டு மனோயச்சின் அடிப்படையில் வாழ்ந்துவிட்டு உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களை அவனால் தாங்க முடியாமல், வேதனையை பொறுத்து கொள்ள முடியாமல், என்னுடைய இறைவா என்னை உலகத்துக்கு அனுப்பு. இறைவன் கேட்பான், எதுக்குப்பா உலகத்துக்கு நீ எதற்காக போகின்றாய்? போகக்கூடிய காரணம் என்ன? அந்த மனிதன் சொல்லுவார், அள்ளி அமரன் சாலை, உலகத்தில் வாழும் பொழுது நான் 5 வேளை தொழுகை நான் தொழுதிருக்க வேண்டும், ஆனால் சரியான முறையில் தொழுகவில்லை. ஒரு நாளைக்கு 3 வேளை தொழுகை, 2 வேளை தொழுகை, 4 வேளை தொழுகை தொழுதிருந்தேன். ரமலான் மாதத்தில் நான் நோன்பு வைக்க வேண்டும், முழுமையாக வைக்கவில்லை. 20 நாட்கள் வைத்தேன், 15 நாட்கள் வைத்தேன். என்னுடைய நோம்பில் சில குறைகள் இருக்கிறது. என்னுடைய தொழுகையில் சில தொழுகை நான் தொழுகாமல் விட்டு விட்டேன். எந்த வணக்க வழிபாடுகளை நான் செய்யாமல் விட்டு விட்டேனோ அதை செய்வதற்கு என்னை அனுப்பு என்று அந்த மனிதன் கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு அவகாசத்தை வழங்க மாட்டான், காலகவனே வழங்க மாட்டான். நன்மையை எப்பொழுது உணர்கின்றான்? திடகாத்தமாக வலிமையாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது உணரவில்லை. உயிரிகள் கைப்பற்றக்கூடிய நேரத்தில் நாம் உலகத்தில் இருக்கும் பொழுதே நன்மைகள் செய்திருக்கலாமே, நன்மையான காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாமே என்று சிந்தித்து இறைவனிடத்தில் அவகாசத்தை கேட்பான், கால தவணை கேட்பான். இறைவன் அவனுக்கு அவகாசத்தை வழங்க மாட்டான். இதை நினைவில் வைத்துக்கொண்டு நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும், இந்த நிகழ்ச்சி மட்டும் கிடையாது, பெண்கள் பயானாக இருந்தாலும் சரி, உள்ளறை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு தனியாக தர்பியா நிகழ்ச்சியாக இருந்தாலும், கேளுப்பது நிகழ்ச்சியாக இருந்தாலும், நாம் அனைவரும் நன்மையான விஷயங்களில் ஒன்று கூட வேண்டும். அந்த நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டுதான் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியை கிளையின் சார்பாக அவருடைய சக்திக்கு உட்பட்டு ஏற்பாடு செய்து தருகின்றார்கள். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நம்மளால் முடிந்த அளவிற்கு நன்மையான விஷயங்களில் நாம் ஒன்றிணையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. அடுத்தபடியாக முதல் பேச்சாளராக சகோதரர் அலி முகமது அவர்கள் மாவட்ட மாணவர் அணி நவீன அடிமைத்துவம் என்ற தலைப்பில் தன்னுடைய உரையை ஆரம்பம் செய்வார்கள். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷையாத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்வதற்காக இந்த மார்க்க விளக்க தர்பியாவுடைய நிகழ்விலே நாம் அனைவரும் ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தின்படி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்களின் மீதும், மேலும் உலகிலே வாழக்கூடிய மூமினான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டலோட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்க விளக்க தர்பியா நிகழ்வில் நவீன அடிமைத்துவம் என்கின்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த உரைக்குள் செல்வதற்கு முன்னால் ஒரே ஒரு அறிவுரையை உங்களுக்கும் எனக்கும் நிலைநிறுத்தியவனாக கூறி இந்த உரைக்குள் செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபதக்கிர், நபியே நீங்கள் அவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள், வ தன்ஃபஉல் முஃமினீன், அந்த அறிவுரை மூமினாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பயனளிக்கும் என்று அல்லாஹ் நமக்கு அவனுடைய மார்க்கம் சம்பந்தமாக கூறப்படக்கூடிய அனைத்து இடங்களிலும் அனைத்து விதமான பேச்சுகளிலும் இந்த அறிவுரையை நாம் நமது உள்ளத்தில் ஏந்தி வாழ்வோம் என்று சொன்னால், இந்த பயானுடைய நிகழ்வு மட்டும் அல்லாமல் இதற்கு பின்னால் வரக்கூடிய எண்ணற்ற பயானுடைய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் மார்க்க உபதேசங்களாக இருந்தாலும் சொல்லக்கூடிய அறிவுரை எனக்குரிய அறிவுரை. சில பேர்ட்ட சைத்தான் ஒரு எண்ணத்தை வச்சிருப்பான். எந்த அளவுக்குன்னா, மிகப்பெரிய அளவில் மார்க்க உபதேசம் போயிட்டு இருக்கோம், நம்ம இன்னொரு ஆளை எட்டி பார்ப்போம், இது அவருக்கு தான் சொன்னாங்க, நம்ம இங்கே எட்டி பார்ப்போம், ஆனால் அந்த குறை நம்மள்கிட்டே இருக்கும், அது நம்ம பெருசாகவே எடுக்க மாட்டோம், இது அவருக்கு சொன்னது, இது இவருக்கு சொன்னது என்று நாமே பிறருக்கு நீதிபதியாக இருக்கும். கடைசி வரை நமக்கு தான் சொன்னாங்க அப்படிங்கிற எண்ணம் நம் உள்ளத்திலே சைத்தான் குடிபெயர வைக்கவே சூழ்நிலையாக இருக்கும். இன்னும் எந்த அளவுக்குன்னா, பயானோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும், வந்துட்டு தான் நம்முடைய தேவையற்ற பேச்சுகள் இங்கு தான் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இந்த தோடு அந்த கல்யாண ஜுவல்லரியில் வாங்கினேன், இந்த புர்கா ஷால் இந்த நிஷா புர்காவில் தான் வாங்கினேன், எப்படி கலர் கலராக மினுக்குதா இல்லையா அப்படின்னு இங்கே போன கதை வந்த கதை சந்தை கடை மாதிரி ஓடும். இப்போ இந்த மாதிரி இல்லாமல் வந்த பிரதானமான ஒரு நோக்கம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய வசனங்களை நபிகளாருடைய உபதேசங்களை உள்ளத்தில் ஆழமாக பதிவிறக்கம் செய்து அதை வைத்து அமல் செய்வதற்கு தான் வந்தோம். நம்முடைய அனைத்து விதமான உலக செய்தி பேசுவதற்கான இடம் இது இல்லை. அது தெளிவாக உள்ளத்தில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல மலக்குமார்கள் இருப்பாங்க, நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சபையான சபை இருக்கு. அப்ப இந்த சபையை வீணாக கழிக்காமல் நல்ல விதமான செயல்களோடு உள்ளத்தில் ஆழ ஏந்தி கொண்டு இந்த அறிவுரை எனக்கென்று ஏற்று நானும் ஒரு மூமீன் என்கின்ற உள்ள பாடத்தோடு வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற அறிவுரையை உங்களுக்கும் எனக்கும் நிலைநிறுத்தியவனாக எனது உரைக்குள் செல்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அடிமைத்துவத்தை பொறுத்த வரையில பொதுவாக இந்த தலைப்பு ஒரு வித்தியாசமான கோணத்திலே பல பேர் பார்ப்போம். இன்றைய காலத்தில் யார் அடிமையா இருக்கா, அதெல்லாம் வெள்ளக்கார பீரியடே எல்லாம் ஒழிச்சு கட்டியாச்சுல, அல்லாஹ்வுடைய தூதர் காலகட்டத்தில் அடிமைத்துவம் இருந்ததுல, இப்ப யார் அடிமைத்துவத்தில் இருக்க, யார் அடிமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் என்கின்ற பலதரப்பட்ட கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் எழக்கூடிய சூழ்நிலை பார்க்க முடியும். முதல்ல அடிமைத்தனம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அடிமைகள் என்று சொன்னால் அவர்கள் மனிதர்களே அல்ல என்பதை போன்று வைத்திருந்தார்கள். மனிதாபிமானமே இல்லாத ஒரு சூழ்நிலையை வைத்திருந்தார்கள். அவருக்குள்ள உரிமையை கொடுக்க மாட்டார்கள், அவருக்குள்ள உணவை கொடுக்க மாட்டார்கள், அவருடைய மானம் மரியாதை அனைத்தும் பிடுங்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அப்பேற்பட்ட ஜாஹிலியாவுடைய காலம், ஐயாமுல் ஜாஹிலியா என்று வரலாறுகளை சொல்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அடிமைத்துவத்தை வேரோடு பிடுங்கி எறிந்தார்கள். யாரும் யாருக்கும் அடிமை அல்ல, நாம் அனைவரும் ஒருவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்றால் நம்மை படைத்த அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்கின்ற சத்திய மார்க்கத்தை, சத்திய போதனையை அன்றைய காலகட்டத்தில் வந்த மக்காமா நகரிலே விதைத்து இந்த அடிமைத்துவத்தை வேரோடு தூக்கி எறிந்தார்கள். அப்பேற்பட்ட அடிமை பண்பிலிருந்து மீண்டெடுத்த எண்ணற்ற சத்திய சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளலாம். அந்த அடிமை பண்பு என்று சொன்னால் வர்ணிக்க முடியாத ஒரு அடிமை பண்பாக இருந்தது. அப்பேற்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை விடுதலையாக்கினார்கள். பிற்காலம் கழிந்து அடிமைத்துவம் எல்லாம் ஒழிக்கப்பட்டதற்கு பின்னால் வெள்ளையனுடைய ஆதிக்கம் உள்ளே வந்தது. கடுமையான ஆதிக்கமாக இருந்தது. அனைத்து விதமான உரிமைகளும் அனைத்து விதமான சுகங்களும் பறிபோன ஒரு நேரம், அதையும் எதிர்த்து இந்த நாடு போராட்டத்தை தழுவி அடிமைத்துவத்திலிருந்து மீண்டு வந்தது. ஆனால் தற்காலத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நவீன காலத்திலே ஏஐ போன்ற இந்த உலகத்திலே நவீன அடிமைத்துவம் நம்மை ஆட்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது. எப்பேற்பட்ட அடிமைத்துவமாக இருக்கின்றது? நம்முடைய ஆசைகளை கட்டமைக்கக்கூடிய அடிமைத்துவமாக, நம்முடைய விருப்பங்களை கட்டமைக்கக்கூடிய அடிமைத்துவமாக இன்று பெரும்பான்மை மக்களுடைய நிலைமைகளை பார்க்க முடிகின்றது. பெரும்பான்மை மக்களுடைய நிலைமைகளை பார்த்தோம் என்று சொன்னால், செல்போன் போன்ற, சீரியல் போன்ற, சினிமா பிரபலங்கள் போன்ற கெட்ட எண்ணங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு தருவாய் பார்ப்பது என்று சொன்னால், அன்று வெள்ளையன் நம்மை ஆட்சி செய்தான், இன்று வெள்ளையனுடைய ஆதிக்கம் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கு. அவ்வளவுதான் டிஃபரெண்ட். அன்னைக்கு வெள்ளைக்காரன் வந்தான், அவன் கலாச்சாரம் அடிமைப்படுத்தி நம்மளை வச்சிருக்கு. அதுதான் மாற்று ஏற்பாடை தவிர வேறு எதுவும் இங்கு மாறவில்லை. எல்லாம் நிதர்சனமாகத்தான் இருக்கின்றது. எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹ் நமக்கு சூரத்துல் நாசியாத்தில் சொல்லி காட்டுகின்றான், அம்மா மன் காஃப மகாரி ரப்பிஹி, யார் ஒருவர்
தன் இறைவன் முன்னால் நிற்கக்கூடிய நாளை அஞ்சி நடக்கின்றாரோ உமில்துஹு அலா, தன் அனைத்து விதமான ஆசா பாசங்களையும் மனோ இச்சைகளையும் திறந்து வாழ்ந்தால் ஓ யௌமைதில்லா ஹாலிதீன இலா குந்தும் ஜன்னத்தும், அவர் நிலையான சொர்க்கத்தில் அல்லாஹ் வரை குடி அமர்த்துவான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாய்தா, அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதி. எந்த அளவிற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்? உங்களுடைய ஆசாபாசங்களை கட்டுப்படுத்துங்கள், உங்களுடைய அனைத்து ஆசாபாசங்களும் அல்லாஹ்விற்காக வையுங்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வையுங்கள். இப்படி நீங்கள் வைத்தால் அல்லாஹ் உங்களுக்கென்று வாக்களிக்கப்பட்ட, நாம் எல்லாம் உயிர் நாடியாக ஏந்து எந்த சொர்க்கத்தை பார்க்கவில்லையோ, எந்த சொர்க்கத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க நினைக்கின்றோமோ, எந்த சொர்க்கத்திற்காக உயிரை கொடுக்க நினைக்கின்றோமோ, அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களை குடியமர்த்துவான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது சற்று யோசித்து பாருங்கள். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படிக்கின்ற வரை கை அனைத்துமே இந்த சீரழியக்கூடிய செல்போன்களிலும் மொபைல்களிலும் நம்முடைய நேரத்தை விரயமாக்குகின்றோம். இதுல நம்ம பிள்ளைங்களை நம்ம குறை சொல்லுவோம். என் பிள்ளை இருக்கானே காலையில எடுத்தான் போனை, இன்னும் போனை வச்சபாடே கிடையாது. அப்படி என்னதான் அதுல பார்க்கிறான்னு தெரியல. ஆனா இங்க அந்த அம்மா தனியா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அது தெரியாது. இந்த அம்மா இங்க இருந்து கேட்பாங்க, இவங்க கிச்சன்ல இருப்பாங்க, அம்மா பிள்ளை வந்து ரூம்ல இருக்கும், என்னம்மா சாப்பாடு செய்ய, என்ன 60 மைல் தூரத்துல இருக்காங்களா, இங்க இருந்து போ ஆர்டர், என்னம்மா சாப்பாடு செய்ய, சோறு செய்யவா, ஆனம் செய்யவா, என்ன செய்ய உனக்கு, அங்கே இருந்து ரிப்ளை வரும், ஏதாவது பார்த்து நீ செய்யுமா, நல்லா இருக்கு, நல்ல வளர்ப்பு, இப்படிதான் நல்ல குடும்பமா இருக்கணும். இது என்ன பண்பு? இங்கே தாயே ஊட்டம் கொடுக்கிற நிலைமையா தானே பார்க்க முடியுது. நம்முடைய உள்ளங்கையில பிள்ளைகளை கேட்பதெல்லாம் வாங்கி கொடுத்துடுறோம், அதுவே நேரங்களை செலவழிக்க வைக்கிறோம். இப்படி செலவழிக்க வச்சு நாம என்ன பண்றோம்? என் பிள்ளை சீரழிஞ்சு கிடக்கான், என் பிள்ளை கெட்டு போயிட்டான், என் பிள்ளை பேச்சே கேட்கறதில்ல. முதல்ல நீங்க கேட்கணுங்க, கணவன் பேச்ச முதல்ல நீங்க கேட்கணும். கணவன் பேச்ச முதல்ல நம்ம கேட்டாதான் அங்க நம்ம பிள்ளை கேட்கும். நீங்க அப்படி வாய்ப்பே இல்லாதவள உருவாக்கி வச்சிருக்கிறோம். என் பிள்ளை அத்தா திட்டுவாரு, என் பிள்ளைக்கு இப்படி வாங்கி சீரழிக்கிற அப்படின்னு சொன்னா தகப்பன் மேலே நம் கணவன் மேல நமக்கு கோவம் வரும். அப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கும். சில பெற்றோர் நிலைமையை பார்க்க முடியும். அதே கணவனே செல்லம் கொடுத்து வளர்ப்பாரு. இங்க தாய்மார்கள் கேட்பாங்க, ஏங்க சீரழிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, உனக்கு என்ன ஏன் பிள்ளை, உன் பிள்ளை சீரழிஞ்சா பரவாயில்ல. எந்த அடிப்படையிலே நம்முடைய உள்ளங்கள் இருக்கிறது? முழுக்க முழுக்க அனைத்து விதமான நேரங்களையும் இப்பேற்பட்ட சீரழியக்கூடிய நிகழ்வுகளை கழிக்கின்றோம் என்றால் மறுமையிலே இது சுண்ணத்தான காரியம் அல்லாஹ் எடுத்து காட்டுவானா? அதைத்தான் நான் கேட்கின்றேன். எந்த அளவுக்குனா, இன்னைக்கு உலக ஆய்வறிக்கை ஒரு தகவலை சொல்லி காட்டுகின்றார்கள். இன்று சமீபத்தில் பல இயற்கை மரணங்களை 40 வயது 45 வயது 35 வயது சில மரணங்களை பார்க்கிறோம். ஒரு காலத்துலலாம் நம்ம தாத்தா படி 110 வயசு 100 வயது இப்படிலாம் வாழ்ந்த நிலைமையெல்லாம் பார்க்க முடியும். அது அல்லாஹ்வுடைய நாட்டு ஆயுளை அதிகரிப்பதோ குறைப்பதோ அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனா செயற்கையாக இந்த மொபைல் போனை நம்ம யூஸ் பண்றோம்ல, இப்பேற்பட்ட ஷைத்தானிற்கு அடிமையாக இருக்கிறோம்ல, இப்படி இருக்கக்கூடிய நாம் இந்த மொபைல் போன் வழியாக நம்முடைய ஆயுளை குறைக்கின்றோம். நம்முடைய ஆயுளை மொபைல் போன் தின்னுகின்றது, நம்முடைய ஆயுளை மொபைல் விழுங்குகின்றது. இதுதான் நிதர்சனமே தவிர இது மாற்று ஏற்பாடு அல்லவே அல்ல. எந்த அளவுக்குனா, எவ்வளவு நேரங்களை அதை நீங்கள் விரயம் செய்கின்றீர்கள் என்று பாருங்கள். உண்மையிலேயே நாளைக்கு மறுமையில இந்த துன்யாவுடைய நாள்னு இருக்குல்ல, இதுல கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாட்கள் முழுக்க முழுக்க இப்பறியக்கூடிய சீரழியக்கூடிய சீரியல்களிலும் சினிமாங்களிலும் இப்படிதான் அந்த நேரங்களை நீங்கள் கழித்திருப்பீர்கள். ஒரே ஒரு கேள்வி, அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு நாள் எத்தனை ஆண்டுகளுங்க? கேள்வியா கேட்கிறேன். ஏன்னா தர்பியா என்ற வகுப்பு வந்து பாடம் எடுக்கிற வகுப்பு தான். இங்க நான் பாட்டு நடத்திட்டு போயிட்டு அங்க நீங்க எந்த கோணத்துல இருக்கீங்க, சில பேர் உள்ள மட்டும்தான் இங்க இருக்கும், சில பேர் கண்ணு இங்க இருக்கும், உள்ளமெல்லாம் அடுப்பாங்கரையில இருக்கும். அங்க என்ன வச்சேன்னு தெரியலையே, அடுப்புல வந்து பால் வச்சா தீந்துச்சா தீயலையா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற அளவு இருக்கும். ஏன்னா நீங்க ஹயாத்தா இருக்கீங்க, எனக்கு தெரியணும். நான் இங்கதான் இருக்கேன், ரூஹ் எங்கேயும் வெளில போல, உள்ளதான் ரூஹ் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். அதனாலதான் கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு நாள் எத்தனை ஆண்டு? எத்தனை ஆண்டு? இல்ல 1000 ஆண்டு. அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு நாள் 1000 ஆண்டுக்கு சமானம். அப்போ 24 ஹவர்ஸ்ங்கிறது அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு நாள். அப்படியே நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பார்வையில 1000 வருஷம் வாழ்ந்தா அவர் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பார்வையில வாழ்ந்திருக்காரு. அப்பதான் அல்லாஹ் தன்னுடைய கேலண்டர்ல 1ஆம் தேதி கிளிப்பான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பார்வையில 500 வயசு வரையும் வாழ்ந்தா அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில எத்தனை நேரங்கள் வாழ்ந்திருக்காரு? எவ்வளவு நேரம் வாழ்ந்திருக்காரு?
அவ்வளவுதான். 24 இருந்து பாதி கழிச்சீங்கன்னா 12 மணி நேரம் வாழ்ந்திருக்காரு. ஓகே, இப்போ அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒருத்தர் 100 வயசு வரை வாழ்றாருன்னு வச்சுக்கீங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நம்முடைய உம்மத்துக்கு, இந்த முஹம்மது அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்துக்கு எவ்வளவு வயசுல இது டிஃபரெண்ட் நாங்க, இந்த உம்மத்துக்கு எதோட ஆயுட்காலம் முடியும் நாங்க அதிகமா 60 இருந்து 70 வயதுக்குள்ளதான் இந்த உம்மத்துடைய ஆயுட்காலம். நாங்க ரசூலுல்லாஹ் 60 வயசு 70 வயசு தான், அதுக்கு தாண்டி வாழ்றாங்க. அது அல்லாஹ்வுடைய அருள்கொடை. அதிகமான மக்கள் இந்த 60 இருந்து 70 வயதுக்குள்ளே மௌத்தா போயிருவாங்க. இத ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் உங்களுடைய பார்வையில ஒருத்தர் 100 வயசுல வாழ்றாருன்னு வைங்க. இப்ப நம்ம இருக்கிறோம் 100 வயசு வரையும் ஒருத்தர் நம்ம அப்படிதான் பார்ப்போம். இவரை மாதிரி 100 ஆயுசு வரையும் வாழணும், 100 ஆயுசு வரையும் வாழ்ந்து வீடு கட்டிட்டாரு, பேரம்பேத்தி எல்லாம் செட்டில் பண்ணிட்டாரு, வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும். நம்முடைய எண்ணம் அதானங்க. சொர்க்கத்துக்கு போன லட்சியம் இல்ல, இந்த கிழவி எத்தனை வருஷமா கிடக்குது பத்தி என் பாட்டி இதை மாதிரி வாழணும். நம்முடைய எண்ணம் இப்படிதான் சைத்தான் கொண்டு வந்து வைப்பான். ஒருத்தர் 100 வயசு வரை வாழ்றாருன்னு வைங்க அல்லாஹ்வுடைய பார்வையில. அவரு அல்லாஹ்வுடைய கணக்கின் அடிப்படையில இந்த உலக வாழ்க்கையை எப்படி கழித்திருப்பாரு, எத்தனை மணி நேரங்கள் என்றால் இப்னு கஸீர் சொல்லி காட்டுகின்றார்கள் 90 நிமிடங்கள் தான் இந்த உலக வாழ்வை அவர் கழித்திருப்பார். 100 வயசு வரையும் வாழ்ந்தா, வாழாம இல்ல, நீங்க 100 வயசுல துனியால வாழ்ந்தீங்கன்னா 90 நிமிடங்கள் உலகத்துல வாழ்ந்திருக்கீங்க. 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் தான் இந்த உலக வாழ்வை நீங்கள் கழித்திருப்பீர்கள். அதுல 1/2 மணி நேரம் தூக்கத்துக்கு போயிடும், மிச்சம் 1 மணி நேரம் வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. 1 மணி நேரம் வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா சுப்ஹானல்லாஹ், அதுல 1 மணி நேரம் மிச்சம் இருக்குமான்னு தெரியல. அந்த 1 மணி நேரம் இப்படிதான் நம்ம குனிஞ்ச தலை நிமிராத அளவுக்கு இருந்துட்டு இருப்போம். அப்படி என்னதான் சுன்னத்தான காரியமா என்னன்னு தெரியல, எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு தெரியல, அப்படி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் குனிஞ்ச தலை நிமிராத அளவுக்கு பார்க்க முடியும். சரி, ஒரு காலத்துல பொண்ணுங்க அப்படி இருந்தாங்க, பசங்க அப்ப எங்க வீட்டுல உள்ள பசங்க வந்து குனிஞ்ச தலை நிமிராதுங்க. சரி, எந்த ஒரு அந்நிய பண்ணி ஏழு எடுத்து பார்க்க மாட்டாங்க போல. வீட்லயே அப்படிதாங்க இருக்கான். வீட்டுல என்னமா அப்படி இருக்கான், வீட்லயே இப்படிதாங்க இருந்துட்டு இருக்கான். பாத்ரூமுக்கு போறான், கதவு அடிச்சு நிக்கிறான், அதுக்கப்புறம் போனை வைக்கிறான். ஓ, பாத்ரூமுக்கே வந்துட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. சொல்ற நிலைமையெல்லாம் பார்க்க முடியுது, இந்த மாதிரி தருணங்களை பார்க்க முடியுது. இப்ப எந்த அளவுக்கு பார்க்கிறோம். இப்போ 100 வயது வரை வாழ்ந்தாலே 90 நிமிஷம் தான். இந்த 90 நிமிடத்துல மொபைல் போனை எவ்வளவு நேரம் பயன்படுத்தி இருப்பீங்க, சீரியல் காட்சிகளை எவ்வளவு நேரம் ரசித்து பார்த்திருப்பீர்கள். யோசித்து பாருங்கள். ஒரு சீரியலை விட மாட்டோம். பாரதி கண்ணம்மா, ராஜா ராணி, தென்றல் வந்து என்ன தீண்டோம், ஒன்னத்தையும் விட மாட்டோம். நாளைக்கு நரகம் தீண்டும், அப்ப எல்லாருக்கும் வழிவருத்தம் தெரியும், ஒன்னத்தையும் விட்டு வைக்க மாட்டோம். இப்படிதான் பெரும்பான்மை மக்களுடைய நிகழ்வுகளை பார்க்க முடியுது. இதை இன்னும் சீரழியக்கூடிய நிலைமையாக பிக் பாஸ் போன்ற அட்டுழியங்கள், எந்த ஒரு காட்சியை திரையில பார்க்க கூடாதோ அதை குடும்பமே சேர்ந்து ஃபேமிலி டூருங்கிற மாதிரி பார்க்கிற நிலைமையை பார்க்க முடியுது. இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம இஷாக்கு பாங்கு சொல்லிட்டாங்கன்னு வரல, பிக் பாஸ் போற டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்ட்ட உள்ள நடவடிக்கை எப்படி எந்த அளவுக்கு இருக்கும்னு சொன்னா, பள்ளியில பாங்குடைய ஓசை ஓரும், பள்ளியில பாங்கு சொல்லுவாங்க. பாங்கு சொல்ற நேரத்துல சவுண்ட குறைன்னு சொல்லுவோம். இது எல்லா வீட்லயும் நடக்கும். பாங்கு சொல்றாங்க, டிவி ரூம்ல சவுண்ட குறை. அதுக்கு சவுண்ட குறைன்னு சொல்றீங்க, பாங்கு அவன் என்ன நினைப்பான், பையன் என்ன நினைப்பாப்ல, ஆமா இப்ப பாங்கு சொன்னா சவுண்டை தான் குறைக்கணும். இதுவே கேமத்துல வரையும் ஓடிச்சுன்னா அவ பள்ளிக்கு போக கூடாது, பாங்கு சொன்னா சவுண்டை தான் குறைக்கணும், இப்ப பள்ளிக்கு போக கூடாது. என்ன காரணம், பாங்கு சொல்ற நேரத்துல எல்லா முசீபத்தையும் அமுத்திட்டு முசல்லா போட்டு நீங்க தொழுதீங்கன்னா, நீங்க தக்பீர் கட்டினீங்கன்னா, ஓ அப்ப தொழுவன்னு ஒண்ணு இருக்கோ, இப்ப நம்ம உம்மத்துக்கு தொழுவ கடமையாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு அந்த பிள்ளை தொழுவ வரும். இங்க நாம தாங்க பிரதானம். நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு என்னத்தை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை பண்ணுவீங்க. நீங்க நெல்லை விதைச்சீங்கன்னா அரிசியை எதிர்பார்க்கலாம், கடுகை விதைச்சிட்டு அரிசியை எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு அப்படிதான் பல பேர் உள்ளத்துல போயிட்டு இருக்கு, பல பேர் நிலைமைகள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு நீ ஆயிடுச்சுன்னா, இன்றைய நவீன காலகட்டத்தில் அட்வைஸ் பண்ணாலே அதுக்கு ஒரு பேரு. யாரா அவன் பூமர் மாதிரி பேசுறான், அட்வைஸ் பண்ணாலே அதுக்கு பூமர், அட்வைஸ் பண்ணா அவருக்கு பூமர்னு ஒரு பேரு. அவன் அத்தாவே தம்பி சொல்லும். மாப்பிள்ள நண்பர்கள்ட்ட பேசுற வழக்கங்களை பார்க்க முடியுது. எங்க அத்தா சரியில்லை, பூமர் மாதிரி பேசிட்டு இருக்காரு, எங்க அத்தா பேசுறதெல்லாம் நான் ஒண்ணுமே புரியல. தகப்பனையே கேலி கூத்தாக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்க முடியுது. இதுவும் இந்த உச்சகட்டம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, இணை வைப்புல போய் தள்ளுது. முஸ்லிம் வாலிபர்கள் சினிமா தியேட்டர்களில் வெளில வந்துட்டு பேசுற பேச்சு, கடவுளே அஜித்தேங்கிறான். என் கடவுள் அஜித், கடவுள் தரிசனத்துக்காக வந்திருக்கேன், ஒண்ணுமே புரியல. இப்ப இந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்துல சினிமா மோகங்களும் இணை வைப்புடைய வாசல் திறந்து விடப்பட்டு இருப்பது என்றால், இதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு போதனை செய்தார்களா, இந்த விஷயத்தை நமக்கு அடித்தளமிட்டார்களா? சற்று யோசித்து பாருங்கள்.
அப்பேற்பட்ட நச்சு வார்த்தைகள், விபரீதம் தெரியாமல் பேசக்கூடிய நிலைமைகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் எப்படி இதை கையாளுகின்றோம்? இன்றைய உள்ள காலகட்டத்தில், நவீன உலகத்தில் இப்பேற்பட்ட செயல்பாடுகளை நாம் எவ்வாறு கையாள்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு கையாண்டார்கள்? சத்திய சஹாபாக்கள் இப்பேற்பட்ட பாடத்திலே எந்த அளவிற்கு மூழ்கி திளைத்தார்கள்? சற்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் எண்ணற்ற சஹாபிய பெண்கள், எண்ணற்ற நபித்தோழர்கள் தன் வாழ்க்கையை முழுமையாக இறைவனுக்காக அர்ப்பணம் செய்தார்கள். எப்பேற்பட்ட அர்ப்பணம் என்று சொன்னால் அவருடைய வரலாறுகளை பார்க்க முடிகின்றது. எந்த அளவிற்கு என்றால், அபு மெஹ்சன் அல் அசதி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இந்த அபு மெஹ்சன் அல் அசதி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் தொடர்ச்சியாக மது அருந்தக்கூடியவராக இருக்கார். இவர் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலிருந்து மது அருந்தக்கூடியவராக இருக்கார். மது அருந்தினால் இஸ்லாமிய சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்கணும்? என்ன தண்டனை கொடுக்கணும்? எதால் அடிக்கணும்? கல்லால் அடிக்கணுமா, மட்டையால் அடிக்கணுமா? சொன்னாதான் நகர நகர மாட்டேன், அது ஒரு விஷயம். எது? ஈச்ச மட்டைகளால, பேரிச்சம்பழ மட்டைகளால கடுமையான முறையில் தாக்கணும் என்ற அளவிற்கு இஸ்லாமிய சட்டம் நமக்கு சொல்லி காட்டப்படுது. அப்போ இவர் மது அருந்தக்கூடியவராக இருக்கார். அப்ப அல்லாஹ்வுடைய காலத்தில் அடிக்கப்படுறாரு, திருந்தல. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், அப்பையும் அடிக்கப்படுறாரு, திருந்தல. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா, உமர் அலி அடித்தும் பார்க்கிறாங்க, அவர் திருந்தல. அப்போ இடையில காதிசினியா என்ற யுத்த களம் வருகின்றது. இந்த காதிசினியா யுத்த களம் பாரசீக பேரரசு வீழ்த்தப்படுகின்ற யுத்த களம். அல்லாஹ்வுடைய தூதர், அரபுகளே நினைத்து பார்க்க முடியாத ஒரு பேரரசு, அந்த பேரரசு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலுக்கடியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்த ஒரு அதிசயம். அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு அல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு செய்தார்கள். அஹ்ஸாபுடைய போர்ல இந்த பாரசீகம் ஒரு நாள் இஸ்லாமிய ஜோதியால் நலையும் என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட பாரசீக காலகட்டம். அந்த நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் போர்க்களத்திற்கு போகின்றார்கள். அதுல ஒரு நபித்தோழர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அவர்கள், கண்கள் தெரியாதவருக்கு. அப்துல்லா பின் உம்மி மக்தும் ரலியல்லாஹு அவங்களுக்கு கண்ணு தெரியாது. வாழ்கின்ற பொழுது பிறவி குருடராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்டார் அவர், அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் பிறவி குருடராக இருக்கிறேன், பாங்குடைய ஓசை என் வீடுகளில் வந்து உழுவுது, நான் பள்ளிக்கு வரணுமா? அவர் கேட்ட கேள்வி அதான். அப்ப அல்லாஹ்வுடைய சொல்லுவாங்க, அவர் பள்ளிக்கு வரணுமான்னு மட்டும் அவர் கேட்க மாட்டாரு, நான் ஃபஜருக்கு வரணுமா என்ற வார்த்தையை சேர்த்து கேட்பார். இன்னைக்கு மக்தவத்துனா பரவாயில்ல, ஃபஜர் நமக்கு பல பேர் கடமையே இல்லாத அளவுக்கு நமக்கு இருக்கும். ஃபஜருக்கு வரணுமா? ஆமா, வந்து ஆகணும், கண்டிப்பாக வந்து ஆகணும். பாங்குடைய ஓசை காதல் விழுவதில் எப்படியாவது பள்ளிக்கு வா. அவர் பள்ளிக்கு வருவார். ஒரு நேரத்திலே பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தினாக, பிலாலாக நியமிக்கப்பட்டார். சஹருடைய நேரத்தில், ரமலானுடைய மாதத்தில் பிலால் ரலியல்லாஹுடைய பாங்கு சஹருக்காகவும், அப்துல்லா பின் உம்மி மக்தும் ரலியல்லாஹுடைய பாங்கு அந்த ஃபஜர் தொழுகைக்கான பாங்காகவும் அவர் வைத்திருந்தார். இப்படி இருந்த ஒரு நேரம், இப்படி இருந்த அந்த தருவாயில அவர் பலகட்ட யுத்த கலங்கிற்கு செல்வதற்கு நபிகளாரோடு வருவார். நபிகளார், நீங்கள் வர வேண்டாம், உங்களுக்கு போர் கடமை அல்ல, உடல் ஊனமாறு என்று ஒதுக்குவார்கள். ரசூலுல்லாஹ் மூத்தா பெறுவாங்க. அவர் காலத்துல வந்து நிக்க மாட்டாரு, ரசூலுல்லாஹ் அவங்க அனுப்ப மாட்டாங்க, அபூபக்கர் ஆட்சி காலத்துல அனுப்ப மாட்டாங்க. உமர் கிட்ட கேட்பாரு, இந்த காதிசினியா போர்க்களத்துல நானும் வருகின்றேன் என்று சொல்வார். நானும் வரேன். அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எப்பா உன்னை அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்கல, எனக்கு பின்னால் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு உனக்கு அனுமதி தரல, நான் மட்டும் உனக்கு எப்படி அனுமதி கொடுப்பது? அப்போ அவர் சொல்லுவாரு, அமீருல் மோமினின் அவர்களே, நாளை மறுமையிலே என் சம்பந்தமாக அல்லாஹ் என்னிடத்திலே கேள்வி கேட்பான். அல்லாஹ் எனக்கு கண்களை கொடுக்கல, அல்லாஹ் எனக்கு கைகளை கொடுத்திருக்கின்றான், கால்களை கொடுத்திருக்கின்றான், இன்ன பிற உறுப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். நாளைக்கு இந்த கண்களுக்குள்ள கேள்வி வேண்டுமானால் எனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஏனைய உறுப்புகளுக்குள்ள கேள்வி இருந்தால் என் நிலைமை என்ன ஆகுறது? என் போருக்கு செல்வதற்கு என் அனுமதி அளியுங்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, நீ எப்படி போர் செய்வ? கண்ணு தெரியாது, கடுமையாக எதிரிகள் வருவாங்க, எப்படி போர் செய்வ? ஒன்றும் வேணாம், எனக்கு வால்லாம் தேவையில்லை, இஸ்லாமிய ஆட்சியுடைய கொடியை என்கிட்ட கொடுங்க, என்ன தேடி அவனும் வருவானோ, என்ன தேடி அவனும் வருவானுவோ, நானா போய் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கொடியின் கையில் இருந்தால் என் கரம் துண்டிக்கப்பட்டு என் உடல்களை அனைத்தும் வெட்டுக்காயங்களோடு ஷஹாதத்தை அடைவேன், இந்த ஒரு பாக்கியம் எனக்கு போதும் என்று நின்றார்.
அப்படிதான் பல சஹாபாக்கள் வந்தார்கள். அப்பேற்பட்ட போர்க்களத்தில் தான் பல நபித்தோழர்கள் உள்ளே செல்கிறார்கள். அந்த வரிசையில் தான் அபு மெஹ்சன் அல் அஸதி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காதிசியா நடக்கக்கூடிய யுத்த காலத்தை பார்த்துவிட்டு அபு மெஹ்சன் அவர்களை பார்க்கிறார்கள். அபு மெஹ்சனை பார்த்து, இந்த யுத்த காலம் நடக்குது, நமக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, நீ உடனடியாக சாத் பின் அபி வக்காஸ், அவர்தான் காதிசியாவுடைய யுத்த காலத்துடைய தலைவராக இருக்கிறார், அவருடைய அடியிலே அவர் வீட்டில் சிறையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி சாத் பின் அபி வக்காஸுடைய வீட்டில் இவர் சிறையில் இருக்கின்றார். போர்க்களம் நடக்கின்றது. அங்கு கடுமையாக உக்கிரமாக நடக்கிறது. வெள்ளை யானைகளை வைத்து, கருப்பு யானைகளை வைத்து நடத்தப்பட்ட போர்க்களம் வரலாற்றிலே கடுமையான புழுதி பறந்த ஒரு நேரம். 2,30,000 வீரர்கள் ரோமாபுரி மக்கள், 30,000 வீரர்கள் முஸ்லிம்கள். இப்படி நடந்த ஒரு கற்பனை கூட பண்ண முடியல. பத்ர் போரெல்லாம் விட தாண்டி நடக்குது. 2,30,000 எதிரணியினர், 30,000 இஸ்லாமியர்கள். வாய்ப்பே கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் சாத்தியம். இப்படி இருந்த ஒரு நேரத்தில் தான் அபு மெஹ்சன் வீட்டில் கட்டி வைக்கப்பட்டு இருக்காரு. அங்க போர்க்களம் நடக்குது. அப்போ சாத் பின் அபி வக்காஸுடைய மனைவி எப்பொழுதும் உணவு வைப்பாங்க. அவருக்கு கையெல்லாம் கட்டப்பட்டு தான் சிறையில தான் இருக்காரு. அப்போ சாத் பின் அபி வக்காஸுடைய மனைவி இடத்துல இவர் கேட்கிறார், அபு மெஹ்சன் கேட்கிறார், என்னுடைய அருமை தந்தையே, அந்த போர்க்களத்திற்கு போவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள். என்னுடைய தோழர்கள் எல்லாம் அங்கு வெட்ட வெளியிலே சத்தியத்தை ஏந்தி நபிகளார் சொன்ன பாரசீகத்துடைய வெற்றியை வாங்க வேண்டும் என்று வந்தார்கள். நானோ இங்கு சிறையில் ஈடுபட்டு இருக்கின்றேன். என் நிலைமையை கண்டால் எனக்கே அசிங்கமாக இருக்கிறது. நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்வதற்கே எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. அந்த போருக்கு செல்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க. நீங்கள் விடுதலை செய்தால் அந்த போருக்கு நான் சென்று வெற்றி வாகை சூடி மீண்டும் எப்படி என் கைகள் கட்டப்பட்டதோ அதே போன்று சாத் பின் அபி வக்காஸ் வருவதற்கு முன்னால் இங்கு வந்து விடுகின்றேன். அவருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அவருடைய கையிலே கத்தியும் கேடயமும் கொடுக்கப்பட்டு அந்த போர்க்களத்திற்குள் அவர் செல்கிறார். போருக்கு செல்வதற்கு முன்னால் முகத்தை மறைக்கின்றார். தன்னை யாரென்று யாரும் அறிந்துவிடக்கூடாது. முகத்தை மறைக்கின்றார். போர்க்களம் நடக்கின்றது. அந்த போர்க்களத்திலே எத்தனையோ சத்திய சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். குர்ஆனை மனனம் செய்த எத்தனையோ ஹாஃபில்கள் கொல்லப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹுடைய அண்ணன் ஸைத் பின் கத்தாப் அவர் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். கடுமையான நபித்தோழர்கள் கொல்லப்பட்ட ஒரு தருவாய். அந்த நேரத்திலே அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அவர்களும் கொல்லப்பட்டார்கள். இஸ்லாத்துடைய கொடியை வைத்திருந்த காரணத்தினால் அவருடைய கைகள் எல்லாம் வெட்டப்பட்டது. சாத் பின் அபி வக்காஸ் பின்னால் சொல்வார், இந்த அப்துல்லாஹ் பின் உம்மி மக்துமுடைய உருவத்தை நாங்கள், அவருடைய உடலை எவ்வாறு அறிந்து கொண்டோம் என்றால் அவர் கையிலே வைத்திருக்கின்ற கொடியை வைத்துதான் நாங்கள் அறிந்து கொண்டோம், இவர்தான் அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தும் என்று. முகமெல்லாம் சிதைக்கப்பட்டு இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு தருவாய். அந்த தருவாயில போர்க்களம் நடக்கின்றது. ஒரு நேரத்தில் தோல்வி முகமாக மாறிய ஒரு போர். அந்த நேரத்தில் தான் இந்த அபு மெஹ்சன் அல் அஸதி அந்த போர்க்களத்திற்குள் பாய்ந்து கடுமையான எதிரிகளை வெட்டி வீழ்த்துவார். வெட்டி வீழ்த்தியதற்கு பின்னால் வெற்றி வாகை சூடுவார்கள். முஸ்லிம்களுடைய கையிலே அந்த போர்க்களம் வரும். இந்த அபு மெஹ்சன் அல் அஸதி அவர்கள் அப்படியே வெற்றி வாகை சூடி சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் வீட்டிற்குள் வருவதற்கு முன்னால் இவர் வீட்டுக்கு வந்துருவார். எந்த இடத்துல கட்டப்பட்டிருந்தோ அதே இடத்துல கையை கட்டிட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பார். சாத் பின் அபி வக்காஸ் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. தன்னுடைய கேடயத்தை எல்லாம் கொடுப்பார்கள். குளித்து கொண்டு வருவார்கள். வந்துவிட்டு சாத் பின் அபி வக்காஸை பார்ப்பார்கள். இந்த சாத் பின் அபி வக்காஸ், இந்த அபு மெஹ்சன் அல் அஸதி மற்றும் இங்கு கட்டப்படாமல் இருந்தார். அல்லாஹ் எங்களுக்கு காதிசியாவுடைய அந்த வீதியிலே, அந்த போர்க்களத்திலே ஒரு மனிதரை வைத்து அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்தான். எங்களுக்கு அவரை பார்ப்பதற்கு மலக்கை போன்று இருந்தது. பத்ர் போரிலே நாங்கள் தோல்வி முகமாக இருந்த நேரத்திலே புலிபடைந்த முகத்தோடு ஜிப்ரீல் எங்களுக்கு எப்படி வந்து இந்த போரை வெற்றியாக மாற்றி கொடுத்தாரோ அதே போன்று எங்களுக்கு ஒரு மனிதர் வந்தார். எங்களுக்கு ஒரு மனிதர் வந்தார். இந்த தோல்வி முகமாக இருந்த இந்த காதிசினியாவுடைய போரை தூக்கி பிடித்து நிப்பாட்டினார். இந்த அபு மெஹ்சன் மட்டும் நீங்கள் கட்டப்படாமல் இருந்தால் இவர்தான் அந்த போருக்கு வந்திருப்பார் என்று நான் நினைத்திருப்பேன். ஆனால் இவர் கட்டப்பட்டு இருந்தார். ஆனால் வந்தது அவர்தான், அது இவருக்கு தெரியல. பின்னால அவங்களுடைய மனைவி சொல்லுவாங்க, அல்லாஹ் மீதானே என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள், இந்த போருக்கு வந்தது அபு மெஹ்சன் அல் அஸதி தான் வந்தார், அவர்தான் வந்தார். அப்பொழுது சொல்லி காட்டுவார்கள், ஏன் அவர் வந்தார்? இதனால் வரையும் நான் நஜீஸில் இருந்தேன், இதனால் வரையும் அருவருக்கத்தக்க செயல்களை நான் செய்தேன். அலை மறுமை என்ற ஒரு கணத்தை நான் யோசித்து பார்த்தேன்.
என்னுடைய மக்கள் எல்லாம் வீதியிலே போராடுகின்ற நேரத்திலே நான் மட்டும் இங்கு கடந்து சாவதா, நான் மட்டும் இங்கு இழிவை சம்பாதிப்பதா என்று சொல்லி அந்த போருக்குள் நுழைந்தேன். என் உயிரே போனாலும் பரவாயில்ல. அவர் நினைச்சது என்னன்னா, நம்ம குடிச்சு இந்த சமுதாயத்துக்கு இழிவை சம்பாதிச்சு கொடுத்துட்டோம், நம்ம போனா அப்படியே ஷஹீதாயிரும், மௌத்தா போயிருவோம், இந்த சமுதாயமாவது நல்ல பெயரோட இருக்கும்ல, என் சமுதாயத்திற்கு நான் இழிப்பெயரை சம்பாதித்து விடக் கூடாது என்று அவர் வந்தார். சாத் பின் அபீ வக்காஸ் கைகளை அவிழ்த்து விடுவார். உங்களை இன்றிலிருந்து விடுதலை செய்கின்றீர்கள், சென்று விடுங்கள் என்று சொல்வார். அப்பொழுது அபு மெஹ்சன் சொல்வார், நான் இன்றிலிருந்து தூய்மை ஆகின்றேன், திருந்துகின்றேன், என் சமூகத்திற்கான இலக்கை நான் சம்பாதித்து தரமாட்டேன் என்று அவர் சென்றார். எப்பேற்பட்ட அளவிற்கு மது அருந்தக்கூடியவர்களை பொறுத்துள்ள காலம் முழுக்க அதுவும் இவர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அடிமையாக இருந்தவர். ஒரே ஒரு கணம் மாற்றத்தை அடைந்தார். காரணம் மறுமைக்காக ஆசையை துறந்தார். இன்று நாம் எத்தனை மக்கள் ஆசையை துறந்து இறைவனுக்காக வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம்? சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய அனைத்து வாழ்க்கைகளும் இறைவனுக்காக இருக்கிறதா? சின்ன உலகமே கட்டி கடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிறிய ஒரு பொட்டிக்குள்ள உலகத்தை அடைத்து வைத்துக் கொண்டு சீரழியக்கூடிய உலக மோகத்தை சிக்கி தவிக்கிறோம் என்று சொன்னால் அவர் மதுவுக்கு அடிமையாக இருந்தால், இன்று நாம் இப்பேற்பட்ட செல்போன்களுக்கும் சீரியல்களுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் அடிமையாக ஒரு சமுதாயம் இருப்பது என்று சொன்னால், அதுவும் தௌஹீதை பேசக்கூடிய மக்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால் எவ்வாறு நாம் பார்க்கப்படுகிறோம்? இன்னைக்கு பல பேர் உள்ளத்தில் என்ன தெரியுமா இருக்கு? நான் பள்ளிக்கு பயானுக்கு போறேன், நான் தௌஹீதை பேசுற அளவுக்கு இருக்கிறேன், நான் தௌஹீத்வாதியா இருக்கிறேன், எனக்கு என்ன கவலை, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருவான். ஆமா, அப்படிதான் பல பேர் நினைக்கிறோம். நாளைக்கு வாராசா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் திறந்திருக்கு, உள்ள ஓடிப்போ, உனக்கு எந்த தரஜா வேணும் அல்லாஹ் சொல்லுவானோ? இன்னைக்கு பல பேர் அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மிதப்பில் நாம் எல்லோரும் அப்படிதான் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹ் நாளைக்கு டைரக்டா சொர்க்கத்துக்குள்ள விட்டுருவான். நம்மள தௌஹீதை பேசுறோம்ல, என்ன நம்ம கவலை, நம்ம நிம்மதியா இருக்கலாம். இதுக்கு மேல அமல் செய்யுமா? வார வாரம் வைக்கக்கூடிய பெண்கள் பயானுக்கு போய்ப்போம், வார வாரம் நடக்கக்கூடிய ஜும்மாக்கு போய்ப்போம், அதுல ஒரு 10 ரூபா வாலி வசூல் போடுவோம், அவ்வளவுதான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தாராளமா போயிடலாம். இப்படி ஒரு மாய பிம்பம் நம்முடைய உள்ளத்திலே கட்டப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது. அப்துல்லா பின் உம்மி மக்தும் அவர்கள் கண்ணில் மற்ற உறுப்புகளுக்கு கேள்வி இருக்குமோ என்று நஞ்சு நடுங்கினார். இன்னைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பாருங்கள். இன்னைக்கு உலக மோகத்திலே சிக்கி எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றது நவீனத்துடைய கலாச்சாரத்தால். அப்படி நான் கேட்கிறேன், இன்னைக்கு சமுதாயத்தில் சீரழியக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து பழகக்கூடிய நாம் இன்று யாரும் தன் பிள்ளைகளுக்கு நஞ்சை விதைக்க மாட்டோம். மறைமுகமா பிள்ளைங்களுக்கு நஞ்சை விதைச்சிக்கிட்டு இருக்கும். என் பிள்ளை பைக்கு மேல ரொம்ப ஆசையா இருந்தான், வாங்கணும் டியூக்கு தான் வாங்கணும், புராக் வாங்கணுமா, அது வாங்கணும் டியூக்கு தான் வாங்கணுங்கிறான், அதில் தான் போகணுங்கிறான். என் பிள்ளை எப்படியாவது வாயை கட்டி வைத்த கட்டி நான் வாங்கி கொடுத்துட்றேன். பிள்ளை ஹெலிகாப்டர் கேட்பாப்புல, அதையும் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏரோப்ளைன் கேட்பாப்புல, இந்த 2 10 ரூபா வைக்கிற ஏரோப்ளைன்ல அது கேட்டால் வாங்கி கொடுத்துருவீங்களோ? அப்படிதான் போயிட்டு இருக்கு. என் பிள்ளை தான் எனக்கு உலகம், என் பிள்ளையை தாண்டி எதுவுமே இல்லை, எது கேட்டாலும் நான் செஞ்சு கொடுத்துருவேன் என்று இப்படி இருக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பார்க்க முடிகின்றது. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுறோம். நாம பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்க்க மாட்டோம், கஷ்ட நஷ்டங்களை சொல்லி வளர்க்க மாட்டோம். இன்னைக்கு நீ சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஒரு நேரத்தில் நான் இது கஷ்டப்படேன்றதனுடைய கஷ்டங்களை சொல்ல மாட்டோம். இன்னைக்கு அத்தா வெளிநாடு போய் செண்டை பூசிட்டு வந்தா இன்னைக்கு நல்லபடியா பிள்ளைங்க இருக்கு நம்ம நினைக்கிறோம். பிள்ளை அப்படிதான் நினைக்கிறாப்புல. நம்முடைய மகன்களா இருக்கட்டும், மகள்களா இருக்கட்டும், அந்த நவீன ஊடக நிகழ்வுகளாக இருக்கட்டும், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இப்படி எண்ணற்ற முசீபத்தா இருக்கட்டும், இது அனைத்துமே ஷைத்தானுடைய கூடாரமாக இருப்பது தெரியுமா தெரியாதா? நமக்கு சற்று யோசிச்சு பாருங்க. பிள்ளை அந்த 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 சோஃபா முனையில உட்காந்து ஸ்வீட் பண்ணிட்டு இருப்பாப்ல, நம்ம இந்த சோஃபால முனையில உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். இது என்ன ஒரு நிகழ்வு? இது இப்படிதான் ஒரு குடும்பம் இருக்கணுமா? இப்படி வளர்ந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஒரு பெண்மணி பேட்டியே கொடுக்குது, நான் என்னுடைய தலைவருடைய மாநாட்டுக்கு போனேன், ஒரு கூத்தாடியோட மாநாட்டுக்கு நான் போனேன், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, அதை வீட்டில் விட்டுட்டு நான் போனேன். அதுக்கு மறுமையில் நல்லா கேட்பானே, இங்கே வாராசா நீ தான் விட்டுட்டு போனல, வா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நல்லா சொல்லுவானே. எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா, சொல்லக்கூடிய வார்த்தை நாளைக்கு கபூரில் வச்சது கூட மண் ரப்புக்கு கிட்ட டிவிக்கேன்னு சொல்லுவான்லாம் என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட தருவாயா இன்னைக்கு இருக்கு. என் கடவுளே அவன் தான் சொல்ற அளவுக்கு இருக்கு. இதுல முஸ்லிம் பெண்களும் சலைச்சவர்கள இப்படி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடியுது. இதற்கெல்லாம் அடித்தளம் என்ன? இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? வளர்ப்பிலே, நாம் வளர்க்கக்கூடிய விதத்திலே இறையச்சத்தோடு பிரதானமாக வளர்த்திருந்தால் இந்த நிலைமை ஏற்படுமா? அதற்கென்று இறையச்சம் மட்டுமல்லாமல் நாம் நம் பிள்ளைகளை சகட்ட மெனுகி திட்டுவோம்.
நம்ம கண்டிப்பா காட்டணும். சரி பை, கண்டிப்பா காட்டி தான் ஆகணும். இந்த மாதிரி இருக்க கூடாது. பைக்கா கிடையாது, நீ லடாக்லாம் போக மாட்ட, கபிரிஸ்தான் தான் போ, உனக்கு கிடையாது உட்காரு அப்படின்லாம் சொல்லி வச்சிருந்தா இப்ப என்ன அவருக்கு கண்டிப்பா காட்டுவோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா காட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் தகாத வார்த்தைகளை பேசி கண்டிப்பா காட்டுறது, பிள்ளைகள் மனது புண்படக்கூடிய வகையில, பிள்ளைகளுடைய மனம் உடையக்கூடிய வகையில தகாத வார்த்தைகளை சொல்லி கண்டிப்பா காட்டுறது. ஒரே ஒரு நிகழ்வுங்க, மக்காவுடைய இமாம், தலைமை இமாம் அப்துல் ரஹ்மான் சுதைசி, எல்லோருக்கும் தெரியும். இசட் உலகத்திலேயே இசட் பிரிவு பாதுகாப்பிற்கு சொந்தக்காரர், தலைமை இமாம், மக்காவுடைய தலைமை இமாம். அவர் ஒரு பேட்டி அளிக்கின்றார். எந்த அளவு உருக்கமான ஒரு பேட்டி. அவர் ரொம்ப சுட்டியா இருப்பார், சின்ன வயசுல ரொம்ப சேட்டை பிடிச்ச ஒரு ஆளா இருப்பாராம். அவர் சொல்றாரு, என் தாய்க்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், என் தாயார் இப்ப இல்ல, மூத்தா போயிட்டாங்க, என் தாயாருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஏன்னு சொன்னா, ஒரு நேரத்தில் நான் ரொம்ப சின்ன பிள்ளை சுட்டியா இருந்துட்டு இருந்தேன், ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்படி இருந்த ஒரு நேரத்தில் எங்க அம்மா மாவை குழச்சி வச்சிருப்பாங்க, அதுல நான் மண்ணெண்ணெய் தூக்கி போயிட்டு ஓடி போயிடுவேன். இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. இப்படி நான் ரொம்ப சுட்டித்தனமா இருந்தேன். ஒரு நாள் இப்படி பண்ணும்போது எங்க அம்மா சொன்னாங்க, இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தனா நீ காபத்துல்லாக்கு இமாமா தான்டா போவேன்னு எங்க அம்மா சொல்லி திட்டினாங்க. இன்னைக்கு அவரு மக்கா காபத்துல்லாவுடைய தலைமை இமாமாக இன்று அவர் இருக்கார். அன்னைக்கு அவங்க அம்மா திட்டினாரு, இப்படியே பண்ணனா காபத்துல்லாக்கு இமாமா தான் போவேன். நம்ம இப்படி சொல்லி திட்டுவோமா பிள்ளைய? இப்படியே பண்ணனா மேலக்காவடி அல்லஹது பள்ளிக்கு இமாமா தான்டா போவேன்னு சொல்லி திட்டுவோமா? வாய்ப்பே இல்லை. ஐயோ வேணாம், அதுவே நீ எப்படி பார்க்குறோன்னு தெரியல, இப்படி சொல்லி வைவோமா பிள்ளைங்கள? நாம இப்படியே திட்டினா காபத்துல இமாமா தான் போவேன். அவர் வந்துட்டாரு. பேசக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு? நாராசமான வார்த்தைகள், கேட்க முடியல. நீ கொள்ளையில போயிருவ, ஒழுங்காவே இருக்க மாட்டேன், செத்து போயிருவ, மடிஞ்சு போயிருவ. சில வார்த்தையில சொல்ல முடியாது மேடையில், அந்த மாதிரி இருக்கு, சொல்ல முடியாத வார்த்தைகளா இருக்கு. இப்ப இதெல்லாம் சொன்னா அந்த பிள்ளை மாறும், அந்த பிள்ளை திரு நீங்க நினைக்கிறீங்களோ வெறுப்பு தான் உண்டாகும், நம்ம உள்ளத்துல வெறுப்பு தான் உண்டாகும். அல்லாஹ்வுடைய தூதருடைய பக்குவத்தை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இருக்கிற நேரத்தில் அனைத்திலையும் பக்குவம். ஒரு ஆண்கள் அதிகமா கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது பெண்கள் தாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, உண்மையிலே அதான். ஒரு ஆண்களுக்கு அதிகமா கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த மனைவிமார்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய பக்குவத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு வா ராசா எனக்கு தலை அதிகமாக வலிக்குதுங்கிறாங்க, கடுமையாக தலை வலிக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம மனைவி கணவன் சொல்லுவாங்களே, எங்க தலை அதிகமாக வலிக்குதுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. இவர் உள்ளத்தில் நினைக்கும், அப்பாடி இன்னைக்கு மௌத்தா போயிடுவாப்புல, பிரச்சனை, நம்மளை கபிரிஸ்தானில் தொழு வச்சிருவோம் அப்படின்னு இவர் உள்ளத்தில் சில பேர் உள்ளத்தில் ஓடும். இப்போ தலை வலிக்குதுங்கிறாங்க ரசூல்லா, தலை கடுமையாக, ஆயிஷா ரலியல்லாஹு எனக்கு தலை கடுமையாக வலிக்குதுங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்குறாங்க, ஆயிஷாவே நீ கவலைப்படாது, இந்த தலைவலியுடைய தாக்கம் அதிகரிச்சு உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு தான். ரசூல்லா உண்மையிலே யதார்த்தமாக தாங்க சொன்னாங்க. ரசூல்லா வந்து கோவத்திலலாம் இருந்து சொல்லலை, பின்னாடி ஒரு நிகழ்வை யோசிச்சுலாம் பிளான் பண்ணி ரசூல்லா பேச தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் இந்த தலைவலி காரணமும் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உனக்காக நான் ஜனாசா தொழுகை பண்ண சொன்னாங்க. இது தப்பாலாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. உடனே நம்ம அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு, நம்ம அம்மையா இருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு, அப்படியா நான் எப்போ ஜாவுவேன், மிச்சமுள்ள 11 மனைவிமார்களோட நல்லா இருக்கலாம்னு பார்க்குறீங்களோ, என்ன எப்போ கபரில் வைக்கிறான்னு பார்க்குறீங்களோ, அச்சா போச்சான்னு வந்துருச்சு. ரசூல்லா அப்படியே பார்த்தாங்க, என்னடா இது நம்ம நல்லது தானே. ஏன்னா ரசூல்லாவோட தொழுவை கிடைக்கிறது அபூர்வங்க. ஏன்னா உமர் அலி கிடைக்கல, அபூபக்கர் அலி கிடைக்கல, இந்த அபூர்வம் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தது. இந்த மாதிரி பேச்சு வந்தோடனே ரசூல்லா பார்த்தாங்க, கவலைப்படாதம்மா உனக்கு தான் தலைவலிக்குதுங்க, இப்போ எனக்கு தான் தலைவலிக்குது விட்டு, இப்போ எனக்கு தான் தலைவலிக்குது என்னை விட்டு அப்படி கடந்து போனாங்க. அதே மாதிரி ஒரு நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அந்த தேன் சம்பவம் ஒன்று வரும். தேன் சாப்பிட்டுருவாங்க, தேனை வந்து நான் இனிமேல் வாழ்நாள தொடமாட்டு ஹராமன்னு சத்தியம் பண்ணுவாங்க. அப்போ கோச்சிக்கிட்டு அல்லாஹ் அவங்க ரசூல்லா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களால் தான் இந்த நிலைமை, அல்லாஹ் என்ன கண்டிச்சுட்டான், நான் நேராக பரணி மேலே உட்கார, ரசூல்லா போய் பரணி மேலே உட்காந்துருவாங்க. ஒரு மாதம் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், ரசூல்லா வீட்டு பரணியில் மேலே உட்காந்துருவாங்க. அப்போ போயிட்டு வந்துட்டு 29 நாள் கீழே வருவாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து கேட்பாங்க, என்ன 29 நாள்லேயே வந்துட்டீங்க, 30 நாளில் வர வேண்டிய 1 மாதம்ட்டீங்க, 29லேயே வந்துட்டீங்க அப்படிம்பாங்க. ஒரு மாதம் ஆள் பேசலை, 1 மாதம் 29லேயே வந்துட்டீங்க. அப்போ இந்த இடத்துல உனக்கு அவ்வளோ எண்ணமாமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ரசூல்லா ஏமா பிறையை பார்த்து தான் மாதம் கணக்கு, அது 30ஆகவும் இருக்கலாம் 29ஆகவும் இருக்கலாம். ரசூல்லா கரெக்டாக பிறையை பார்த்து தான் போனாங்க, அந்த இதில் பிறை அப்படி தான் இருந்துச்சு. இப்போ எந்த மாதிரி பக்குவத்தில் நபிகளார் அனைத்துலையும் இலகுவாக கையாண்டாங்க. இன்னைக்கு நாம நம்முடைய மனைவியிட்டையா இருக்கட்டும், மனைவி கணவன்கிட்டையா இருக்கட்டும், இன்னைக்கு பல பேர் நிலமை அப்படி தான் பார்க்க முடியும். கணவன் மனைவியை பார்த்து லூசுன்னு ஒரு ஆள் திட்டிருப்பாரு, அந்த மாதிரி தான் நீ லூசு, உங்க அத்தா லூசு, உங்க அம்மா லூசு, குடும்பம் லூசு குடும்பம் அப்படின்றோம். இங்க ஒத்த லூசு வந்திருக்கும், குழி தோண்டி கபிரிஸ்தானுக்குள்ள எல்லாம் கிடக்கும், தோண்டி எடுத்து உங்களை லூசு குடும்பம் அப்படின்றவாங்க. இப்போ எந்த அளவுக்கு நிலைமையை பார்க்க முடியும்? இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள்ல பேச்சுகள்ல நிதானத்தோடு நாம் பயன்படுத்தினால்
கண்டிப்பாக இன்றைய உள்ள நவீன கால அடிமைத்துவம் நீங்கும். அதையும் உள்ளத்தில் ஆழமா பதிய வைக்க மாட்டோம். அந்த எண்ணம் உள்ளத்திலே ஏற்பட மாட்டேங்குது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அனைத்து கட்டத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் சஹாபாக்கள் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கிறார்கள். எல்லா இடத்திலையும் தன் ஆசையை துறப்பதாக இருக்கலாம், அனைத்து கட்டத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நிகழ்வுகளை பேணக்கூடிய வகையில் இருக்கலாம், எல்லாத்திலையும் முன்மாதிரியா இருந்தாங்க. எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்று சொன்னா, உமைர் பின் அல் வஹப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இந்த உமைர் பின் வஹப் இவரை குறைஷிகளுடைய ஷைத்தான் என்று சொல்வார்கள். இந்த உமைர் பின் வஹப் குறைஷிகளுடைய ஷைத்தான்பாங்க. ஏன்னா இவர் ஆளை கணிக்கக்கூடியவர். ஒருத்தன் எந்த நோக்கத்தில் நம்மள்ட்ட ஒரு ஆள் பேசுறான், சில பேர் சிரிச்சு பார்ப்பாங்க, பின்னாடி தான் வினையா இருக்கும். நல்லா சிரிச்சு பேசிட்டு உனக்கு பின்னாடி தோண்டி இருக்கேன் ஜி அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். உனக்கு தான் தோண்டி இருக்கேன், வேற யாருக்கும் தெரியல. ஆனா முகத்துக்கு நேரா பள்ளீர்னு இருக்கும், கோழியேட்டு விளம்பரம் மாதிரி பள்ளீர்னு இருக்கும். பின்னாடி தான் நான் குழி தோன்ற நகர்வா இருக்கும். அந்த மாதிரி சில பேர் இருக்கும். இப்போ உங்களை பத்தி தான் போய் நிறையா, உங்களை பத்தி நல்ல பெருமையா பல பேர்ட்ட சொல்லுவோம் பாய், ஆனா கழுவி ஊத்திருப்பாப்ல, அது தெரியாது. இந்த மாதிரி தான் உமைருங்கிற ஆளை கணிச்சிருவார். ஆள் எப்படி, கேரக்டர் எப்படி, நீ எப்படி, எல்லாத்தையும் கணிச்சிருவார். இந்த உமைர் என்ன பண்றாருன்னா, இஸ்லாத்தெல்லாம் ஏத்துக்கல. மக்காவுடைய காலத்தில் இருக்காரு. மக்காவுடைய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த உமைர் பின் வஹப் இருக்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு சஃப்வான் என்று நெருங்கிய ஒரு தோழர் இருக்கிறார். சஃப்வான் பின் உமையா நெருங்கிய ஒரு தோழர். இந்த சஃப்வானுங்கிறது யாருன்னு சொன்னா, அந்த பிலால் ரலியல்லாஹு முதலாளி உமையா பின் கலஃப் அவருடைய பையன் தான் சஃப்வான், பெரிய பணக்காரர். இப்போ இந்த சஃப்வானும் உமைரும் நல்ல நெருக்கத்தில் நண்பர்களா இருக்காங்க. பத்ருடைய போர்ல இவர் தான் உளவாளியா போவார், அபூஜஹலுக்கு ஆதரவா இந்த மாதிரி பல வேலைகளை செய்வார். உமைர் ஒரு நேரத்தில் மக்கால இருந்து யோசிப்பார், இந்த மாதிரி இந்த சிலைகள் எல்லாம் நம்மளை கைவிட்டுருச்சு, இந்த சிலைகள் எல்லாம் நம்மளை கைவிட்டுருச்சு, இவர் வழி இல்லை, நம்ம இங்கிருந்து தப்பித்தாகணும். எப்படியாவது இந்த சிலைகளோடு இருந்த நேரத்தில் காலித் இருந்தாரு, அம்ர் பின் ஆஸ் இருந்தாரு, எக்கச்சக்கமான மூத்த நபித்தோழர்கள் மூத்த மக்கள்லாம் நம்மளோடு இருந்தாங்க. இப்போ அவங்களாம் முஹம்மதை நாடி போயிட்டாங்க, நம்ம இந்த சிலைகள் கைவிட்டுருச்சு, இதுக்கெல்லாம் காரணம் முஹம்மது, அவரை கொலை பண்ணணும். ஒரு திட்டம் தீட்டுறாங்க ரெண்டு பேரும். மலை உச்சியில் போய் நின்றுக்கிட்டு ரெண்டு பேரும் திட்டம், அங்கே யாருமே இல்லை. அப்போ சஃப்வான் சொல்றாரு, உமேரே உன் பிள்ளையும் உன் மனைவியையும் உன் கடனையும் நான் பார்த்துக்கிறேன், நீ அவரை போய் கொல்லு, முஹம்மதை போய் கொல்லு. அவர் எப்படி தெரியுமா போய் கொல்ற, இந்த மாதிரி நானும் இஸ்லாத்துக்கு வரேன்னு போய் சொல்லு, அவர் அரவணைப்பாரு, தனியா பேசணும்னு சொல்லு, தனியா வரும்போது நீ மறைச்சு வச்சிருக்கிற விஷம் தடவிய வாளால அவர் கழுத்தை அறுத்துரு. இதான் பிளான். பேசும்போது யாருமே இல்லை, ஒட்டு நபர் கூட கிடையாது. இந்த பிளானை எடுத்துக்கிட்டு நேரா உமைர் பின் வஹப் வராரு ரசூலுல்லாஹை பார்க்க. இப்போ ரசூலுல்லாஹை பார்க்க வந்து உமர் ரலியல்லாஹு பார்த்துடுறாங்க, இது யாரு, குறைஷிகளுடைய ஷைத்தான் இந்த ஆளியா இங்க வராரு என்று பார்க்கறாங்க. இப்போ பார்த்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா, குறைஷிகளுடைய ஷைத்தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருந்த ஒரு தருவாயில அவர் வந்துடுறாரு. அவர் வந்துட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா, அப்படியா நான் உன்னை ஏத்துக்கிறேங்கிறாங்க, நான் உங்களிடம் தனியா பேசணுங்கிறார். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இவன் வந்து ஷைத்தான், குறைஷிகளுடைய ஷைத்தானா இருப்பான், நான் உங்களை இவனை நம்பி நான் அனுப்ப மாட்டேன். உமர் அலி பயப்படுறாங்க, நான் அவரை பத்தி தெரியும் உமர் அலிக்கு. அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் உயிர் அல்லாஹ்ட்ட இருக்கு, அல்லாஹ் நான் தான் என் உயிர் போவோம், இவரில் கண்டே எனக்கு பயம் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் முன்னாடி போறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் அவர் அறைக்கு அவர் அழைச்சிட்டு போறாங்க. அழைத்து கொண்டு ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க. நடத்துற நேரத்தில் நபிகளாரே கேட்கிறார்கள், இடுப்புல மறைச்சு வைக்கின்ற வாளை எடுங்கிறாங்க, இடுப்புல மறைச்சு வச்சிருந்த வாளை எடுங்கிறாங்க. அவர் எடுக்கிறாரு, விஷம் தடவை வாழ தானே, அது எப்படி அந்த அளவுக்கு அக்கீரோட்டா சொல்றீங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ அவர் கேட்கிறார், இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அல்லாஹ் எனக்கு அறிவிச்சு கொடுத்தான். உண்மையில அல்லாஹ் தான் அவர் சொல்லியிருக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வை தவிர யாரும் சொல்லியிருக்க முடியாது, அல்லாஹ் தான் சொல்லியிருக்க முடியும். ஏன்னா பேசும்போது யாருமே இல்லை, அல்லாஹ் தான் எனக்கு அறிவிச்சு கொடுத்தான் அப்படின்றாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். அந்த கணம் இஸ்லாத்தை கொல்ல வந்தவர் கத்தியை எடுத்து விட்டார், அந்த கணம் இஸ்லாத்தை ஏற்றார். இது எனக்கு அல்லாஹ் தான் அறிவிச்சு கொடுத்தான், அல்லாஹ் தான் சொன்னான். நேரா சஃப்வான் சொல்றாரு, சஃப்வானே அவர் உண்மையில் இறை தூதர் தான், போலி இறை தூதர் அல்ல, உண்மையிலே அவருக்கு அல்லாஹ் தான் அறிவிச்சு கொடுத்தான். சஃப்வான் ஏற்க மறுக்கின்றார். உன் பிள்ளைகளையும் உன் கடனையும் நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லி அவருடைய பொருளாதாரம், முன்னாடி நிறைய பொருளாதாரம் கொடுத்திருந்தார், அனைத்து பொருளாதாரத்தை பிடுங்குகின்றார். அவருக்கு வீடை கொடுத்திருந்தார், வீட்டை பிடுங்குகின்றார். மக்காவிலே அன்றாடம் காட்சியாய் வாழ்கிறார். சொகுசாக வாழ்ந்த ஒரு உமைர் அந்த ஒரு தருவாயிலே ஹக்கை பேசியதால், உண்மையை பேசியதால் அனைத்தும் பிடுங்கப்படுகிறது. அவருடைய 2 குழந்தைகள், அவருடைய 2 ஆண் பிள்ளைகள் பசியுடைய கொடுமையால் மரணத்தை தழுவினார்கள். அவருடைய மனைவி சொன்னார்கள்,
நீங்கள் மட்டும் சஃப்வானோடு இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா, பிள்ளைகளை இழந்திருக்குமா? இழந்தது இங்கு தான். மறுமையில் அல்லாஹ் நிலையான சொத்துக்களை, இந்த பிள்ளைகளை மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான், அதை எதிர்பார்த்தீரி என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், முழுக்க முழுக்க மறுமையுடைய திருப்திக்காக வாழ்ந்தார்களே, அந்த அளவிற்கு இருந்தார்களே. இன்று நம்முடைய வாழ்வும் அந்த அளவிற்கு இருக்க வேண்டும், அந்த சிந்தனையில் இருக்க வேண்டும். எந்தவித நேரத்திலும் யாருக்கும் எந்தவித நவீன பொருட்களுக்கும் நான் அடிமையானவன் அல்ல, அல்லாஹ்விற்கு அடிமையானவன். அப்படி அடிமைத்துவம் பட்டு நான் அல்லாஹ்விற்கு ஆக இருந்தால் என் வாழ்வை அல்லாஹ் சுகமாக்குவான், என் கஷ்டத்தை அல்லாஹ் இலகுவாக்குவான் என்கின்ற எண்ணத்தை என் உள்ளத்தில் ஆழ பதிய வையுங்கள். இறுதியாக ஒரே ஒரு செய்தி, இன்று வந்திருக்கக்கூடிய பிரதான ஒரு காரணம் நரகத்தை கண்டு அஞ்சுதான். நரகத்தை கண்டு அஞ்சி நரகத்துடைய நெருப்பிற்குள் நுழைந்து விடக்கூடாது. எல்லோருக்கும் அதான் எண்ணம். நீங்கள் பல பேர்கிட்ட கேட்டால் சொர்க்கத்துக்கு போன யாரும் கேட்டால் எல்லாரும் கை தூக்குவோம். சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்னா ஒட்டுமொத்தமாக கை தூக்குவோம். நரகத்தில் அடி எடுத்து கூட வச்சிடக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த நரகத்தை பற்றி நபிகள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்னு மாஜாவில் பதிவு செய்யக்கூடிய ஒரு நபிமொழி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை 1000 ஆண்டு எரிய வைத்தான். 1000 வருடம் நரகத்தை அல்லாஹ் எரிய வைத்தான். அந்த நரகம் எரிந்து யௌமில் ஷிமார், சிவப்பு நிறமாக மாறியது. சிவப்புகள் நெருப்பு எல்லாருக்கும் தெரியும், நம்ம கேஸ் அடுப்பில் பற்ற வைக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அல்லாஹ் அதோட நிப்பாட்டல, இன்னொரு 1000 ஆண்டு அல்லாஹ் எரிய வைத்தான். அந்த நரக நெருப்பு வெள்ளை நிறமாக மாறியது. அதோடு அல்லாஹ் நிப்பாட்டல, இன்னொரு 1000 ஆண்டு அல்லாஹ் எரிய வைத்தான். அந்த நரகத்துடைய நெருப்பு கருப்பு நிறமாக மாறியது. 3000 ஆண்டு நரக நெருப்பு அல்லாஹ் எரித்ததுடைய அளவு 3000 ஆண்டு கருப்பு நிறத்தில் நரகத்துடைய நெருப்பு இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி கலர்ல இருக்கவே இருக்கு, கருப்பு நிறத்தில் நரகத்துடைய நெருப்பு. அல்லாஹ் இடத்துல கேளுங்கள், இந்த நரகத்திலிருந்து எனக்கு பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ். அருகிலே ஒரு பொசுக்கப்படுவார், யார் பொசுக்கப்படுவார் என்றெல்லாம் தெரியாது, அப்பேற்பட்ட வேதனையா இருக்கும். இந்த நரக நெருப்பிலிருந்து எனக்கு பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ். நரகத்திலே அடி எடுத்து வைத்து விடக்கூடாது என்று நினையுங்கள். ஒருவன் நரகத்தை கண்டு அழுவான் அழுவான், நரகத்திலே போட்டு பிரட்டுகின்ற நேரத்திலே தொண்டையெல்லாம் வற்றி போகும். வற்றி போகக்கூடிய அந்த தருவாயிலே அவன் தண்ணீர் என்று கேட்பான். நெருப்பிலே உடம்பல்லவா, நெருப்பிலே வாட்டப்பட்ட உடம்பல்லவா, தண்ணீர் என்று கேட்பான். தண்ணீர் கொடுக்கப்படும். கொதிநீர், ஜக்கூன் என்று சொல்லக்கூடிய மரத்தை வைத்து, அந்த சீலை வைத்து அந்த நீர் தயார் செய்யப்பட்டிருக்கும். அந்த மரத்துடைய பிசின் இந்த பூமியில் ஒரு துளி விழுந்தால் பூமி முழுக்க துர்வாடை அடிக்கும். அந்த பிசினை கலந்து கொதிநீரில் கொடுப்பார்கள். முகத்துக்கிட்ட கொண்டு வருவான். முகத்துக்கிட்ட கொண்டு வர நேரத்திலே முகம் உருகி அப்படியே ஊத்தும். அதையும் அவன் குடிப்பான். குடலே வெளில வருதுன்னு சொல்லுவோம்ல, நரகத்திலே கண் பார்ப்போம். அந்த குடல் வெளியே வரக்கூடிய காட்சியை பார்ப்போம். கடுமையான வேதனை. அதை கண்டு அவன் அழுவான் அழுவான் அழுவான். கண்களில் நீர் வற்றி போகும், கண்களில் தண்ணீர் இல்லாமல் போகும், கண்கள் எல்லாம் வெள்ளை பூக்கும். அல்லாஹ் கேட்பான், நீ இறங்குனாயா ரப்பே, நீ இறங்குனாயா ரப்பே என்று அல்லாஹ் இடத்துல கேட்பான். அல்லாஹ் பார்ப்பான், இன்று நான் இறங்க மாட்டேன். நீ அழுது 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 உன் கண்ணீரில் கப்பலே போனாலும் பரவாயில்ல, நான் இறங்க மாட்டேன். அல்லாஹ் அன்று இறங்க மாட்டான். நம் ரப்பு அன்று இறங்க மாட்டான். கருணையாளன் தான், ரஹீம் தான், ரஹ்மானன் தான். அல்லாஹ்வை போன்று தண்டிப்பவன் யாரும் அல்ல. அல்லாஹ் நாளை மறுமையிலே இறங்கவே மாட்டான். இந்த வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ்வுடைய அனைத்து விதமான நியமத்துகளை பெற்று நாளை சொர்க்கத்திலே இலகுவான முறையில் செல்லக்கூடியவர்களாக நமக்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு அமைக்க வேண்டும். ஒன்றே ஒன்றுதான், வாழ்கின்ற காலம் சொற்பம். 70 வயசு வரை வாழ்ந்திருப்பீங்க. உங்க வாழ்க்கை அரை மணி நேரத்தில் கபூர்ல வச்சுட்டு போயிடுவாங்க. 70 வயசு வரை வாழ்ந்தீங்க, அரை மணி நேரம் தான். உங்களை ஜனாசா அடக்கம் பண்ணி கபூர்ல வைக்கிற நேரம் அரை மணி நேரம் தான். கூடலாம் யாரும் படுத்துக்க மாட்டாங்க. சொற்பமான ஒரு வாழ்க்கை. வாழ்ற காலத்தில் என்னுடைய ஒட்டுமொத்த ஆயுளும் அல்லாஹ்வுக்காக, மனுஷங்களை திருப்திப்படுத்த வரல, அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வந்தேன் என்கின்ற தன்னுடைய ஆயுள் அனைத்தும் இறைவனுக்காக இருக்க வேண்டும். இறுதியாக ஒரு பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உம்மு சலமாவிற்கு கற்றுக் கொடுத்த ஒரு பிரார்த்தனை. நமக்கு சோதனையான காலத்தில், துக்கமான ஒரு நேரத்தில் இழந்ததை விட சிறந்ததை பெறக்கூடிய அளவிற்கு இந்த பிரார்த்தனை நமக்கு மாற்றும் என்பதற்கான ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை நான் சொல்லிக் கொடுக்கிறேன், நீங்க மீண்டும் சொல்லுங்க. இன்னா லில்லாஹி, சத்தமாக சொல்ல, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி ஃபி குலுஃப்லி கைர மின்ஹா. அல்லாஹும்ம அஜிர்னி
ஃபி முசீபத்தி ஃபி குலுஃப்லி கைரம் மின்ஹா. இன்னாலில்லா இன்னாலா எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஜனாசாக்கெல்லாம் ஓதுவோம். நான் அல்லாஹ்வுக்குரியவன், மீண்டும் அல்லாஹ் இடத்துல செல்ல போறேன். அல்லாஹும் அஜிர்னி, இறைவா இந்த சோதனை நான் பொறுத்துக்கிறேன். ஃபி முசீபத்தி, இதை விட சிறந்ததை எனக்கு கொடு. வ கைரம் மின்ஹா, என்னை நீ மன்னித்து விடு என்பதால் அற்புதமான ஒரு பிரார்த்தனை. உம்மு சலமா கணவன் இல்லாமல் இருந்த ஒரு நேரம், அந்த நேரத்தில் இத்தாவுடைய காலத்தில் அவங்க இதை ஓதுனாங்க. ஓதுன நேரத்தில் அதை ஓதி முடிக்கின்ற பொழுது அவங்க நினைச்சாங்க, அபு சலமாவோட சிறந்தவர் இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்க போவதில்லைன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரே அவர் கொடுத்தார். அப்ப ஏற்பட்ட ஒரு பிரார்த்தனை, இறந்ததை விட சிறந்ததை பெற வேண்டிய ஒரு பிரார்த்தனை உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்வை இறைவனுக்காக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வாசிகளாக மாற்ற வேண்டிய நல்ல நிகழ்வை இறைவன் மாற்றுவான் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.